அடடடடா இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. அப்புறம் ஒரு டைம் வாங்கிட்டா டக்குன்னு பொருள் எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறாங்களாமா. வந்து பிடிக்கலாம்ல, அவகாசமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்திய குடிமகன்களுக்குலாம் வேற லெவலுங்க. ரேப்பிடோ புக் பண்ணி வெயில் ஷாப்புக்கு வராங்க. எங்கள் ஊரில் எல்லாம் இப்படிலாம் போட அவ்வளோதான் முடிச்சுட்டு வாங்கிடல. பிடிக்க முடியாது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் மெக்கான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து டே 2ங்க. அதாவது இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 5:20 ஆச்சு. ஈவினிங் டைம் தான் நம்ம கிளம்பலான்ட்டு இருந்தாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பகலில் ஓட்டணும், சூப்பராக இருந்துச்சு. சரி இன்றைக்கி நைட்டு ஓட்டி பார்க்கலாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே எனக்கு தோணுச்சுங்க. ஸோ அதனால் நம்ம போயிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு சரவணம்பட்டியிலேருந்து லாகின் பண்ணிட்டு வீடியோ போடுறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தாங்க இருக்கோம். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 5:38 ஆச்சு. ஏன் இத்தனை மணிக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நம்ம நைட் ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம நைட்டு போகிறோம். இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 6-6:05 போயிடும். அங்கே போய்ட்டு லாகின் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாங்க. அங்கே போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இங்கே போய் யூடர்ன் போட்டு ரிட்டன் இந்த ரோட்டில் தான் வரணும். ஆனால் இங்கே யூடர்ன் போட்டோன்னா நம்ம வந்து நம்மளை பிடிச்சிக்குவாங்க. கரெக்டாக கூகுள் மேப் சொல்லுதுங்க இங்கே யூடர்ன் வந்து நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆர்டரை நம்ம பிக் பண்ணுறதுக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது, சந்துருன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து அவன் ரொம்ப க்ளோஸ். இங்கே தான் காட்டுது. ஃபர்ஸ்ட் ரைடு கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடாதான் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு நைட் எத்தனை மணி ஆனாலும் இருந்து வ்ளாக் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஓரளவு நல்ல அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லையா ப்ரோ? இங்கே ரைட்ஸாப்பா? ப்ரோ யூட்டன் அடிங்க. நான் ரிட்டன் போயிடலாமா? அதுலேயே ரிட்டன் போய்க்கலாமா? போய்க்கலாம். இதில் இது வரைக்கும் காட்டுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டா? க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ரைடு இருந்ததுன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ரைடு இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி இல்லை ப்ரோ. இனிமேல் தான் இப்போ க்ளோஸ் பண்ணால் தான் ரைடு வரும். சரி சரி, என்ன பண்ணுறது ப்ரோ? உங்களுக்கு டபுளாக வேணால் கொடுக்குறேன். 50-ஆ? 60 கொடுத்துட்டா? சரி ப்ரோ. லேட் ஆகுமா? இல்லை, இந்த கடை போகணுன்னு வாங்கணும்னு ரிட்டன் அங்கேயாவா ப்ரோ? இங்கே. ஓகே. மட்டும் 1 கிலோமீட்டர் கூட வரல. ஓகே ஓகே. இந்திய குடிமகன்களுக்குலாம் வேறு லெவலுங்க. ரேப்பிடோ புக் பண்ணி வெயில் ஷாப்புக்கு வராங்க. எங்கள் ஊரில் எல்லாம் இப்படிலாம் போட அவ்வளோதான் முடிச்சுட்டு வாங்கிடல. அதுவும் கேமரா மாட்டிட்டு மொபைலை முன்னாடி மாட்டிட்டு. அப்புறம் அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். நைட்டு 7:30 மணி கவுண்டமலை இருக்கு இல்லையா? ஆமாம்மா. நைட்டு 7:30 மணி தான் ஆச்சு. நடந்து போயிட்டு இருந்தேன், சும்மா தான் நடந்து போயிட்டு இருந்தேன். யாருக்கும் எந்த பகையும் இல்லை. போயிட்டு இருக்கிறப்ப பஸ் ஸ்டாப் பக்கத்தில் 3 பேர் நின்றுருந்தாங்க அதே மாதிரி. அப்புறம் இவன்ட்ட சும்மா போயிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். நிப்பாட்டி போனடுற அப்படின்னு இருக்காங்க. இவர் 18,000 ரூபா போட்டு வாங்கியிருக்கிறாரு. 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. அப்புறம் போனடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்கு என் ஃபோனை கேட்குறீங்க? அப்போ தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே அடிச்சிட்டாங்க. அடிச்சு போட்டாங்க. அடிச்சிருந்தா பரவாயில்ல, சரி அட்டக்காயத்தோடு போயிருக்கு, வீட்டுக்கோட போயிருக்கு. அப்புறம் ஒரு டைம் வாங்கிட்டா டக்குன்னு பொருள் எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வெட்டிட்டான். உள்ளே இறக்கிட்டாங்க. உள்ளே இறக்கிட்டு ஆள் படுத்தாச்சு அங்கேயே. அப்புறம் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தாங்களாமா. வந்து பிடிக்கலாம்ல, அவகாசமாக நடந்து போயிட்டு இருக்கானுங்களாமா. பிடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஆளுக்கு ஆட்டோவில் ஏற்றிட்டு இருக்காங்க ப்ரோ. அதுதான் இப்போ நம்ம ஊரே இப்படி பார்த்தா பயமாக இருக்குது. ஆல் இண்டியா ரைடெலாம் போகிறாங்களே ப்ரோ, வடக்குனுங்களாம் இப்போ எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு அப்படியே பயங்கரமாக டெர்ராயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் தான் சொல்லியிருக்காரு, இது நடந்தே எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ
யோசிச்சு பாருங்க எனக்கு எவ்வளோ இம்பாக்ட்னு. 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ப்ரோ இப்போது நம்ம ஏதாவது வண்டியில் வச்சுட்டு போனால் போலீஸ் பிடிச்சாங்கன்னா நம்மளை தானே பிடிப்பாங்க. ஆமாம், இப்போ நம்ம டிஃபென்ஸுக்காக தானே வச்சுருப்போம். டிஃபென்ஸ் தான். அப்படி வேணால் சொல்லிக்கலாம். இப்போ டிரைவரே நிறைய பேர் இந்த காரு லாரியெல்லாம் ஓட்டுறாங்க, அவனுங்களே மேக்ஸிமம் பொருள் வச்சுருப்பாங்க. கேப் ஓட்டுறவங்க எல்லாருமே கீழே சீட் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா நேஷனல் ஹைவேஸில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு ப்ரோ. ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரை இங்கே கூட இதில் ஸ்டாப் பண்ணிடலாம். காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. இடையில யாராவது லிஃப்ட் கிடைக்கிறது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது, இல்லாட்டி அவனே ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. 12 வரைக்கும் ஓட்டிங்கன்னா உங்கள் சேஃப்டி. அதுதான் ப்ரோ. 12னா இப்போ எனக்கு ஏன் மெயின் ரோடு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை ப்ரோ. மெயின் ரோட்டில் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த மாதிரி ட்ரிப்பு அதிகமாக தூரமாக வந்தால் கவுண்டம்பாயோ இந்த மாதிரி காட்டு சைடு வந்தால் போகக்கூடாது. போக வேண்டாம். என் ஃப்ரெண்டு சொன்னான் ப்ரோ, இந்த மாதிரி ரேப்பிடோவில் வர வச்சு நைட் டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி நம்ம எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கி போயிடணுங்களாமா. கேமராமெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதையும் பிடிங்கி போயிட்டு போடுறாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. போய்க்குவீங்களா ப்ரோ? அந்த கடையில் அப்படியே பண்ணிட்டு. சரிங்க, உங்களை முன்னாடி இறக்கி விடணுமா? இல்லை நான் இங்கே. ஓகே ஓகே. எனக்கு அதுதான் நீங்கள் சொல்ல எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. நானே அதனால ஜெப்டோ 2 மணி வரைக்கும் ஓட்டுறது நிறுத்திட்டேன் ஒரே வாரத்தில். ஆனால் ஜெப்டோக்கில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, சாயந்தரம் நீ 4 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ஓடணும் அப்படின்னா உனக்கு 850 ரூபா. 850 ரூபா? ஆமாம், அது ஆகாசமே வேண்டாம். ஏன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டே வந்து 12 மணி வரைக்கும் தான் ப்ரோ. அதுக்கு மேலே இன்ஸ்டாமார்ட் க்ளோஸு. ஓகே. ஜெப்டோ ஓப்பனில் இருக்கனால இந்த மாதிரி பண்ணுவாங்க. போட்டேன். சரி ஓகே ப்ரோ, மறுபடியும் பார்ப்போம். சேஃபாக. சரி ப்ரோ. ஐயோ, இவர் சொல்கிறத பார்த்தா நமக்கும் நைட் டைமில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் பயமாக இல்லைங்க. 10 பேர் வந்தாலும் புரட்டி அடித்து போயிடுவோம். காமெடிகளை சீரியஸாகவே. நான் கராத்தலையில் பிளாக் பெல்ட்டுங்க. எனக்கு என்னோடய சின்ன வயசு போட்டு எங்கள் அம்மா மொபைல்லேருந்து தான் எடுத்து இந்த வீடியோட மேட்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்புக்கு, ஆனால் அதில் 17 ரூபா போட்டிருக்கு, இவங்க 60 ரூபா கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் என் நைட் டைம்லலாம் வந்துட்டா டபுள் மடங்கு டபுள் காசு எடுக்கலாம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஃப்டியான இடமா பார்த்து இவங்க எல்லாருமே எதிரையோ போகிறாங்க. இந்த எப்படியோ ஃபர்ஸ்ட் ரைடை வந்து நம்ம முடிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் ரைடுக்கு வேண்டி நம்ம காஞ்சிபுரம் சைடு போகலான்னு ஒரு ஆசை. ஏன்னா இந்த இடத்துலையே சுற்றி ஃபுல்லாக நமக்கு ஆர்டர்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். காந்திபுரம் போயிட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் சமம்பட்டிலேயே 2 ரவுண்ட் எடுத்தாச்சு. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆச்சு. ஆனால் நம்ம அதில் ரேப்பிடாக புக் பண்ணி ஒயின் ஷாப்புக்கு வர அளவு சரியாக ஆகிட்டாங்க. ஜாலியாக இந்த கேப்பில் அதே இந்த மாதிரி கார் இருந்தால் அப்படியே பாட்டை கேட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். நமக்கு அப்படியே பூந்து போகிறதுக்கு கேப் கிடைக்குமான்னு பார்க்கலாமா? சர்ரு புருன்னு போயிட்டே இருக்கும். அது அவங்களே கிலோ எடுத்துட்டாங்க. பசங்க இதுவே போகலாம். பிடிக்க முடியாது. BMW பாருங்க, வேற லெவலில் இருக்கு. லக்ஸூரியஸ் கிளைமேட். எப்படியோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்காக நமக்காக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ரீசெண்டாக அப்படியே நம்ம யூடியூப் நடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபார்ச்சுனர்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு கிராஸ் கட்டு ரைட் சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் டிராஃபிக்கில் இந்த சவுண்டெல்லாம் அடடடடா, இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ரைடை போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஏன் ப்ராப்ளம்
ப்ராப்ளமா இல்லை மேட்சோட ப்ராப்ளமானு தெரியலைங்க. இப்போ வரைக்கும் ஒரு ரைடுமே கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சீக்கிரம் ரைடு கிடைச்சா நல்லாயிருக்கும்.